Class 12th Accountancy Chapter 10. So accounts book la idha namakku last chapter. Computerized Accounting System Tally. Computerized accounting system refer to the system of maintaining accounts using computer. It involves a process of accounting transaction through the use of computer in order to maintain and produce accounting records and report. ஸோ கம்ப்யூட்டரைஸ் அக்கௌண்டிங் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா சிஏஎஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம இத்தனை நாள் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா நோட்டில் ஒரு அக்கௌண்டன்ட் என்ன பண்ணுவார்னா நோட்டில் லெட்ஜரில் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அப்படி இல்லாமல் அந்த டிரான்சாக்ஷன்லாம் நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது தான் இது சிஏஎஸ். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம், நம்ம இன்புட் கொடுத்தோன்னா அதுலேருந்து நமக்கு அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே கிடைக்கும். Computerized accounting system takes accounting transaction as input that are processed through accounting software generate various report. So கம்ப்யூட்டர்ல இது பண்ணலாம்னா இதை வச்சு நம்ம பண்ண முடியும்னு பார்த்தோம்னா ஸோ அதுக்குன்னு தனியாக நமக்கு சாஃப்ட்வேர் எல்லாம் இருக்கு, அதை யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரைஸ் அக்கௌண்டிங் சிஸ்டம் பார்த்தோம்னா மெயின்டைனிங் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் இன் சிஏஎஸ், அதாவது கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டம்ல ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஈஸியாகவும் எஃபிஷியன்ட்லியாகவும் லாங் டைமுக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ புக் எல்லாம் இருந்துச்சு, நம்ம புக்ல லெட்ஜர் புக்ல எழுதுறோம்னா ரொம்ப நாளைக்கு அந்த புக்கை நம்ம வச்சு பார்க்க முடியாது, பழைசாயிடும் இல்லையா, நமக்கு அது டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்கு. இட் டஸ் நாட் ரிக்வயர் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பிசிக்கல் ஸ்பேஸ். நம்ம லெட்ஜர் யூஸ் பண்றோம், ஒரு 5 இயர்ஸா நம்ம வந்து பிசினஸ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ற அந்த 5 இயரும் அதை வச்சு நம்ம பாதுகாக்கணும்னா நிறைய புக்ஸ் எல்லாம் தேவைப்படும், நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும். அது வந்து இதுல வந்து கம்மியா இருக்கும். நம்ம கம்ப்யூட்டர்ல மெயின்டைன் பண்றதால நமக்கு அதெல்லாம் வந்து புக்ஸ் மாதிரி நிறைய ஸ்பேஸ் எல்லாம் தேவைப்படாது, ஒரு கம்ப்யூட்டர் இருந்தாலே போதும். It facilitates fast and accurate retrieval of data and information. ஸோ இன்கேஸ் நம்ம 5 வருஷம் முன்னாடியோ 2 வருஷம் முன்னாடியோ ஏதோ ஒரு ரெக்கார்ட் எடுத்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம புக்ல தேடி எடுத்து பார்க்கறத விட கம்ப்யூட்டர்ல நம்ம ஈஸியாவோ ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாவும் நமக்கு தெரியும். ஸோ புக்குன்னா நமக்கு டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுல நம்ம எழுதுறது நம்பர்ஸ் சரியா தெரியாம கூட போகலாம். ஆனா கம்ப்யூட்டர்ல அப்படி கிடையாது, நம்ம அக்யூரேட்டாவே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். இன்வென்ட்ரினா என்னது, நமக்கு ஸ்டாக். அந்த ஸ்டாக்கையும் நம்ம சிஏஎஸ் வந்து மேனேஜ் பண்ண முடியுது. எப்படின்னு பார்த்தோம்னா சிஏஎஸ் ஃபெசிலிட்டேஸ் எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி. ஃபாஸ்ட் மூவிங், ஸ்லோ மூவிங் அண்ட் அப்சல்யூட் இன்வென்ட்ரி கேன் பி ஐடென்டிஃபை. ஸோ இதுல என்ன பார்க்கலாம்னா நம்ம இன்வென்ட்ரினா ஸ்டாக் எது வந்து ஸ்பீடா மூவ் ஆகுது, எது வந்து ஸ்லோவா மூவ் ஆகுது, ஸோ எது நமக்கு மூவ் ஆகாம இருக்குது, அதை பத்திலாம் வந்து நம்ம இந்த சிஏஎஸ் கம்ப்யூட்டர் மூலமா நம்ம அதுல ஸ்டோர் பண்ணி வச்சா நம்ம ஈஸியா அதை கண்டுபிடிக்கலாம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி. அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் அபவுட் அவைலபிலிட்டி ஆஃப் இன்வென்ட்ரி, லெவல் ஆஃப் இன்வென்ட்ரி எக்ஸெட்ரா கேன் பி ஆப்டைன் இன்ஸ்டன்ட்லி. ஸோ எந்த அளவுக்கு நமக்கு ஸ்டாக் இருக்கு, இன்னும் எந்த அளவுக்கு சேல் ஆகாம இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பேரோல் ப்ரிப்பரேஷன். பேரோல்னா நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எம்ப்ளாயிக்கு நம்ம பே பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து பேரோல் அப்படின்னு சொல்றோம். Payroll involves the calculation of amount due to an employee. So employee நம்ம salary pay பண்ணோம் இல்லையா, அதுதான் நமக்கு. Pay of an employee may be calculated based on hours, days worked or unit produced. ஸோ நம்ம ஒரு எம்ப்ளாயிக்கு பேமெண்ட் பண்றோம்னா, சேலரி கொடுக்குறோம்னா அது எதை பேஸா வச்சு பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஆஸ் இல்ல டேஸ், ஒரு நாளைக்கு இவ்வளோ சேலரி இல்ல இத்தனை அவருக்கு இவ்வளோ சேலரின்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா இவங்க எவ்வளவு ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க, எத்தனை யூனிட் ப்ரொடியூஸ் பண்றாங்களோ ஸோ ஒரு யூனிட்க்கு இவ்வளோ ஃபிக்ஸ்டு அமௌண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சிஏஎஸ் வச்சு ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். CAS records the attendance of employee, compute the amount of salary, make deductions such as provident fund, income tax, etc. ஸோ இந்த சிஏஎஸ் நமக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு பார்த்தோம்னா எம்ப்ளாயியோட அட்டண்டன்ஸை மெயின்டைன் பண்ணலாம். அடுத்து எவ்வளோ அவங்களுக்கு சேலரி நம்ம பே பண்ண வேண்டியது சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்து அடிஷ்னலா நம்ம பிஎஃப் எல்லாம் நம்ம டிடெக்ட் பண்ணுவோம் இல்லையா அவங்க சேலரியில இருந்து. அடுத்து வந்து இன்கம் டேக்ஸ், ஸோ இதெல்லாமே ஈஸியா நமக்கு டிடக்ஷன் பண்ணி அது எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றதும் ஈஸியா நமக்கு கொடுக்குது. அடுத்து ரிப்போர்ட் ஜென்ரேஷன். சிஏஎஸ் ஹெல்ப் டு ஜென்ரேட் வேரியஸ் ரொட்டீன் அண்ட் ஸ்பெஷல் பர்பஸ் ரிப்போர்ட். ஸோ இதுல நம்ம அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம்னா
ரொட்டீனா நமக்கு எடுக்கிற ரிப்போர்ட், ரொட்டீனா நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல ரொட்டீனா நம்ம என்ன ரிப்போர்ட் தேவை, ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து அக்கௌண்டிங் ப்ராசஸ்ல நம்ம ரொட்டீனா பண்றது. இந்த மாதிரி ரிப்போர்ட் வேணும்னாலும் இல்ல ஸ்பெஷல் பர்பஸ் ரிப்போர்ட் வேற எதை பத்தினா டீடைல்டு இன்ஃபர்மேஷன் வேணும், அதை பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டை பத்தி பர்ச்சேஸை பத்தி நமக்கு இந்த ஒரு 6 மந்த்தா எப்படி நமக்கு பர்ச்சேஸ் போயிட்டு இருக்கு இல்ல சேல்ஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னு அதை பத்தின இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்பெஷலா ரிப்போர்ட் நம்ம ஜெனரேட் பண்ணிக்கலாம். அடுத்து டேட்டா இம்போர்ட் எக்ஸ்போர்ட். அக்கௌண்டிங் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் கேன் பி இம்போர்ட்டட் ஃப்ரம் ஆர் எக்ஸ்போர்ட்டட் டு அதர் யூசர்ஸ் within the organization as well outside the organization. So ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்தோம்னா அதுல நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ HR டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ டிபார்ட்மெண்ட்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இம்போர்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த HR டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பா வந்து எம்ப்ளாயி அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே தேவைப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒருவேளை மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்குள்ளேயே அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மூலயமா நம்ம ஈஸியா கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டர் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து டாக்ஸேஷன். CAS help to compute various taxes and to detect these and deposit the same to the government account. ஸோ இதுலயே நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு இல்லையா, எவ்வளவு டாக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சி அதை டிடெக்ட் பண்றதுக்கும் அது கவர்மெண்டோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் CAS நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்து ஆட்டோமேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டம். ஆட்டோமேட்டட் அக்கௌண்டிங் இஸ் an approach to maintain up-to-date accounting records within the aid of accounting software. Under manual accounting system, entries are made different books of account, while accounting software packages allow manual entry in one field or one place. From that field or place, the software automatically relays the transaction to all the other relevant record within the software packages. So இது automated accounting systemனா என்னன்னா அது ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ். ஸோ அது நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் நமக்கு மேனுவலா பார்த்தோம்னா அக்கௌண்டன்ட் ஒரு புக்கு, ஓகேவா, பர்ச்சேஸ் புக்கு, சேல்ஸ் புக்குன்னு ஒரு புக்கா எடுத்து நம்ம என்டர் பண்ணணும். டிரான்சாக்ஷன் டே டு டே பிசினஸ் லைஃப்ல நடக்கிற டிரான்சாக்ஷன். ஸோ இதுல நம்ம அப்படி தேவை கிடையாது. நம்ம மேனுவலா ஒன்ஸ் ரெக்கார்ட் பண்ணா போதும். நம்ம மேனுவலா நம்ம ஜேர்னல் மட்டும் போட்டாலே போதும். அதுக்கு அடுத்த இருக்க ப்ராசஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அந்த சாஃப்ட்வேரே நமக்கு எல்லாமே அதுவே நமக்கு கிரியேட் பண்ணிக்கும். ஸோ அடுத்து டிசைனிங் தி அக்கௌண்டிங் ரிப்போர்ட். ஸோ அக்கௌண்டிங் ரிப்போர்ட்னா என்ன, நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ, நம்ம டிரான்சாக்ஷன்லாம் என்ன நடக்குதோ அதை மேனுவலா என்ன டைப் பண்றோமோ அதுதான் நமக்கு பிசினஸ்ல நடக்கிற டிரான்சாக்ஷன். ஸோ அதெல்லாம் அது இன்புட்டா எடுத்துட்டு ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்குதோ அதை தான் கொடுக்கும் இல்லையா. ஸோ இப்போ ஒரு ட்ரேடிங் ஒரு பர்ச்சேஸ் பண்றோம், சேல்ஸ் பண்றோம்னா அப்ப அதுல கேஷ் இன்வால்வ் ஆயிருக்கும். அப்ப நமக்கு ரிப்போர்ட் என்ன தேவை, இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், அதுல இவ்வளோ சேல்ஸ் பண்ணிருக்கோம், இவ்வளோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இவ்வளோ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் லெஸ் பண்ணி நமக்கு லாஸ்டா இவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சது. இந்த மாதிரியான ரிப்போர்ட்டை வந்து நம்ம எப்படி எடுப்போம்னா இந்த மாதிரி பிசினஸ்ல நடக்கிற டிரான்சாக்ஷனும் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அதோட அவுட்புட் தான் நமக்கு அக்கௌண்டிங் ரிப்போர்ட். ஸோ அக்கௌண்டிங் ரிப்போர்ட்டே வந்து 2 டைப்ஸா கிளாசிஃபை பண்றாங்க. ஒன்னு வந்து ரொட்டீன் ரிப்போர்ட், இன்னொன்னு வந்து ஸ்பெஷல் பர்பஸ் ரிப்போர்ட். ரொட்டீன் ரிப்போர்ட் எல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா டே புக், ஜேர்னல், ஓகேவா. ஜேர்னல் நமக்கு ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், இன்கம் ஸ்டேட்மெண்ட். ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ் 11th படிச்சிருப்போம். அடுத்து இன்கம் ஸ்டேட்மெண்ட்னா நம்ம இப்ப 12th படிக்கிறோம் இல்லையா, அது. அடுத்து பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டும் இப்ப நம்ம இந்த சாப்டருக்கு முன்னாடி சாப்டர்ல நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே உனக்கு ரொட்டீனா நம்ம என்ன பண்ணுவோம் அக்கௌண்டிங்ல, இதெல்லாம் கண்டிப்பா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும் இல்லையா. நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தெரியணும்னா இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அடுத்து ஸ்பெஷல் பர்பஸ் ரிப்போர்ட்ஸ். இதெல்லாம் தவிர வேற ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காக நம்ம ரிப்போர்ட் தேவைப்படுறோம். நம்ம எக்ஸாக்டா சேல்ஸை பத்தி ஏதோ நம்ம பார்க்க போறோம், சேல்ஸ்ல எப்படி இருக்கு லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் எப்படி எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அந்த மாதிரி எக்ஸாக்டா ஸ்பெஷல் பர்பஸ். இல்ல வேற ஏதாச்சும் புதுசா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறோம், ஸோ அதுக்கு நமக்கு எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ், நம்ம எந்த அளவுக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்றோம், இந்த மாதிரி புது விஷயத்துக்காக நமக்கு ஸ்பெஷலா நம்ம பர்பஸ் ரிப்போர்ட் நமக்கு ஜென்ரேட் பண்ணோம்னா அது இந்த ஸ்டெப் எல்லாம் ஃபாலோ பண்ணும். டிஃபைன் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஜென்ரேட்டிங் ரிப்போர்ட். ஸோ என்ன ரிப்போர்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணமோ அதோட ஆப்ஜெக்டிவை டிஃபைன் பண்ணோம். அடுத்து அதோட ஸ்ட்ரக்சரை ஸ்பெசிஃபை பண்ணோம். Creating database queries to interact with the database to retrieve, modify, add or delete or data from the record. So என்ன இதுல கிரியேட் பண்ண போறோம்னு பார்த்தோம்னா
அடுத்து data exchange with other information system. A management information system, அதாவது MIS, is a system that provides information for decision making at all level of management. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குதுன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ மேனேஜ்மெண்ட் தான் வந்து ஒரு முடிவெடுப்பாங்க, முக்கிய முடிவெடுப்பாங்க அப்படின்னும் போது அந்த மாதிரி முடிவெடுக்கிறதுக்கெல்லாம் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்ஃபர்மேஷனும் நமக்கு தேவை. அது தெரிஞ்சாதான் நம்ம எந்த ஒரு டிசிஷனும் நம்ம எடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் இருந்து அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இது மூலியமா நம்ம டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் AIS கலெக்ட் ஃபினான்ஷியல் டேட்டா, ப்ராசஸ் டேட்டா ஃப்ரம் அதர் இன்ஃபர்மேஷன் collect financial data, process them and provides information to the various user. அப்ப அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நமக்கு என்ன பண்ணுது, நம்ம பிசினஸ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி, முக்கியமா பினான்சியல் டேட்டா அதெல்லாமே கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுதுன்னா வேரியஸ் யூசர் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாமே கூட என்ன பண்ணுதுன்னா இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுது. To provide information, AIS require data from other information system, that is manufacturing, marketing and human resources. So நமக்கு அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷன் AIS ப்ரொவைட் பண்ணோம்னா அதுக்கு எதுக்கிட்ட இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவை. மேனுஃபேக்சரிங்ல இருந்து, அப்புறம் மார்க்கெட்டிங், அடுத்து ஹியூமன் ரிசோர்ஸ். இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் AISக்கு இன்ஃபர்மேஷன்லாம் தேவைப்படுது. சிமிலர்லி அதர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் require data from AIS in order to provide information. ஸோ அதே மாதிரி AIS கிட்ட இருந்தும் மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டு கம்ப்யூட் அமௌண்ட் ஆஃப் வேஜஸ் டு பி பெய்டு. ஒர்க்கருக்கு நம்ம வேஜஸ் வந்து பே பண்ண போறோம், எவ்வளோ பே பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா AIS வந்து என்ன தேவைப்படுது, ஸோ எவ்வளோ சேலரி நம்ம போட போறோம் அப்படின்றத AIS தான் நமக்கு கால்குலேட் பண்ண போகுது. அப்படின்னும் போது மேனுஃபேக்சரிங் இன்ஃபர்மேஷனும் தேவை. எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க, நம்ம யூனிட் பேஸ்ல நம்ம வந்து சேலரி கொடுக்க போறோம், வேஜஸ் கொடுக்க போறோம்னா அப்ப எவ்வளவு மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரியணும். அப்ப மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து அதுக்கு இன்ஃபர்மேஷன் தேவை. அதே மாதிரி எவ்வளோ எம்ப்ளாயி, ஸோ எத்தனை அவர் ஒர்க் பண்ணாங்க அதெல்லாம் தெரியணும்னா HR டிபார்ட்மெண்ட், அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் தேவை. அப்போ AIS வந்து ஒரு சேலரி கொடுக்குற ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்றதுக்கு மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் அதுக்கு தேவைப்படுது. ஸோ இதுக்குள்ளேயே இந்த டிபார்ட்மெண்ட்குள்ளேயே நம்ம டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம் Tally with GST பேக்கேஜ். Tally is one of the most widely used financial accounting software. So financial accountingக்கு நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு, இருந்தாலும் Tally தான் வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்றாங்க. இட் இஸ் யூஸ்டு பை வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ ட்ரேட் பண்றவங்களோ இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்களோ Tally யூஸ் பண்றாங்க. இட் இஸ் அ காம்ப்ரிஹென்சிவ் பிசினஸ் அக்கௌண்டிங் அண்ட் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். பிசினஸ் அக்கௌண்டிங்கும் இன்வென்ட்ரி ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் பண்ற சாஃப்ட்வேரா இருக்கு. Provides various facility like multilingual operation, online function, legal supported report, etc. In 2009, Tally's solution introduced the software Tally ERP9. The software offers comprehensive business management solution. So Tally ERP அப்படின்றது 2009ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இட் மெயின்டைன் ஆல் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். ஸோ நம்ம அக்கௌண்ட் புக்ல என்ன போடுவோமோ அது எல்லாமே அதுல நமக்கு இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வவுச்சர். ஸோ வவுச்சரும் டிஃப்ரெண்ட் டைப்ஸா இருக்கும். அது உங்களுக்கு சம் நான் போடும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ என்னென்ன வவுச்சர் பார்த்தீங்கன்னா ரிசிப்ட், பேமெண்ட், சேல்ஸ், பர்ச்சேஸ் எக்ஸெட்ரா கேன் பி யூஸ்டு ஃபார் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன். இட் ஃபாலோ த பிரின்சிபல் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங். நம்ம 11th படிச்சோம் இல்லையா, டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங்கை தான் ஃபாலோ பண்றாங்க. In 2017, it was updated to comply with the Indian Goods and Service Tax requirement. 2017ல என்ன பண்ணிருக்காங்கன்னா GST வச்சும் Tallyல அட்டாச் பண்ணிருக்காங்க. ஸோ GST வச்சு எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றது. அதுக்கு முன்னாடி எல்லாம் வெறும் பிசினஸ் அக்கௌண்டிங் போடுற மாதிரி Tally இருக்கும். 2017ல தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா நமக்கு இப்பெல்லாம் நம்ம GST பே பண்றதால ஸோ அதையும் வச்சு அட்டாச் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணிருக்காங்க. ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் Tally ERP9. ஸோ ப்ராக்டிக்கலா நம்ம இப்போ எப்படி பண்றது பார்க்கலாம். ஸ்டார்டிங் Tallyயை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிளிக் ஆன் ஸ்டார்ட். நம்ம மானிட்டர்ல ஸ்டார்ட், நம்ம அந்த டிஸ்பிளேல அந்த பேஜ்ல ஹோம் பேஜ்ல நமக்கு ஸ்டார்ட்னு இருக்கும் இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அதில் நம்ம ஆல் ப்ரோக்ராம்ஸ் போனோம். ஆல் ப்ரோக்ராம் உள்ள Tally ERP9 உள்ள போயிட்டு Tally ERP9 ஐகான் உள்ள போலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஷார்ட்கட் ஐகான் யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு அந்த டெஸ்க்டாப் பேஜ்லயே நமக்கு Tally ERP9 ஐகான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுல கிளிக் பண்ணியும் நம்ம என்ன பண்ணலாம்னா Tallyயை ஓபன் பண்ணிக்கலாம்.
இந்த ஃபிகர் பாத்தீங்கன்னா நம்ம நியூவா அப்பதான் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் டேலி அப்படின்னா அதை ஓபன் பண்ணா நமக்கு இப்படிதான் காட்டும் பேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல நம்ம இப்போ இது ஓபன் பண்ணும்போது இந்த பேஜ் தான் காட்டும். நம்ம ஃபர்ஸ்ட் டேலி இன்ஸ்டால் பண்ணோம்னா இதுல வந்து நம்ம மோட் ஆஃப் ஆபரேஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆக்டிவேட்டட் உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்குன்னா நம்ம லைசன்ஸ் யூஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஒர்க் இன் எஜுகேஷன் மோட செலக்ட் பண்ணிக்கலாம். பிராக்டிஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஒர்க் இன் எஜுகேஷன் மோடையே செலக்ட் பண்ணிக்கலாம். டேலியில இனிஷியலா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டேலி இன்ஸ்டால் பண்ணதும் அந்த மோட் ஆஃப் ஆபரேஷனை செலக்ட் பண்ணிட்டு கம்பெனி கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம என்ன கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ண போறோமோ அந்த கம்பெனி நேம் போட்டு கிரியேட் பண்ணிக்கணும். அது எப்படி பண்ணணும்னா இன் ஆர்டர் டு கிரியேட் அ கம்பெனி ஃபாலோயிங் ஸ்டெப் ஆல் டு பி ஃபாலோட். என்னன்னா கம்பெனி இன்ஃபோ உள்ள போயிட்டு கிரியேட் கம்பெனி அப்படின்னு கொடுத்துடணும். ஆஃப்டர் செலக்ஷன் ஆஃப் கிரியேட் கம்பெனி பார்த்தோன்னா இது செலக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஸ்கிரீன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்கிரீன் எப்படி டிஸ்பிளே ஆகும்னு பாருங்க. ஸோ அடுத்து பார்த்தோம்னா இந்த பேஜ்ல தான் நமக்கு அந்த கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாமே டேலி நமக்கு கேட்கும். அதாவது நேம், அட்ரஸ், புக் அண்ட் ஃபினான்ஷியல் இயர் டீடைல், செக்யூரிட்டி கண்ட்ரோல், அப்புறம் வந்து பேஸ் கரன்சி இன்ஃபர்மேஷன். ஸோ இது எல்லாமே நம்ம அந்த கம்பெனி டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்தோம்னா நமக்கு வந்து என்ன காட்டோம்னா நமக்கு லாஸ்டா என்ன பண்ணோம், கம்ப்ளீட்டிங் ஆல் என்ட்ரி எல்லா என்ட்ரியும் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம எஸ்ன்னு சூஸ் பண்ணி நம்ம டேட்டாவெல்லாம் அது என்ன பண்ணிக்கோ அக்செப்ட் பண்ணிட்டு நமக்கு கம்பெனி கிரியேட் ஆயிடும். இதுலயே நம்ம பார்த்தோம்னா மல்டிபிள் கம்பெனி கூட நம்ம கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா கேட்வே ஆஃப் டேலி அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடுவோம் டேலி. அடுத்து நமக்கு இந்த ஸ்கிரீன் தான் டிஸ்பிளே ஆகும். இதுல ரைட் சைட்ல பார்த்தோம்னா நமக்கு கேட்வே ஆஃப் டேலி. நம்ம ஒன்ஸ் கம்பெனி கிரியேட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஓப்பன் ஆகிற ஸ்கிரீன் வந்து நமக்கு கேட்வே ஆஃப் டேலின்னு சொல்லுவோம். ஸோ அதுல ரைட் சைட்ல கேட்வே ஆஃப் டேலியில பார்த்தோம்னா எனக்கு நிறைய மெனு ஆப்ஷன்ஸ்லாம் காட்டியிருக்கு. இதுல நமக்கு ஹைலைட்டடா இருக்கிறது, அதாவது ரெட் கலர்ல எதெல்லாம் ஹைலைட்டட் ஆயிருக்கோ அதெல்லாம் நமக்கு ஷார்ட்கட் கீஸ். ஸோ அந்த ஷார்ட்கட் கீஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த மெனுக்குள்ள போய்க்கலாம். அடுத்து லெஃப்ட் சைட்ல நமக்கு பார்த்தோம்னா நம்ம எத்தனை கம்பெனி கிரியேட் பண்ணிருக்கோமோ அது நமக்கு டிஸ்பிளே ஆகும். நேம் ஆஃப் த கம்பெனி, டேட் ஆஃப் லாஸ்ட் என்ட்ரின்னு இருக்கு இல்லையா. ஸோ அது நம்ம ராஜேஷ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இதுல கிரியேட் பண்ணிருக்கதால நமக்கு ராஜேஷன் டிஸ்பிளே ஆகுது. அடுத்து கீழே இருக்கிற லைன்ல பார்த்தோம்னா நமக்கு இந்த டேலியோட வெர்ஷன், அதை பத்தின டீடைல்ஸ், கால்குலேட்டர் இது எல்லாமே இருக்கு. இங்க ரைட் சைட்ல நமக்கு இந்த இருக்க லைன்ல இங்க பார்த்தோம்னா இங்க ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் இருக்கும். F1, F2. ஸோ F1 நமக்கு ஷார்ட்கட் பண்ணா எதுக்குள்ள போகலாம், F2 எதுக்குள்ள போகலாம் அப்படின்றதுலாம் நமக்கு காட்டும். அடுத்து டேலியை க்ளோஸ் பண்ணணும். ஸோ டேலியை க்ளோஸ் பண்ணணும்னா ஒன்று Ctrl+Q டைப் பண்ணா நமக்கு டேலி க்ளோஸ் ஆயிடும். இல்லைன்னா எஸ்கேப் 3யோட என்டரை ப்ரெஸ் பண்ணணும். இல்லைன்னா Y இல்லை S. ஸோ இதுல ஏதாச்சும் நம்ம கிளிக் பண்ணோம்னா ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு டேலி க்ளோஸ் ஆயிடும். அடுத்து செலக்ட் அ கம்பெனி. இஃப் மல்டிபிள் கம்பெனிஸ் ஆர் கிரியேட்டட், நம்ம நிறைய கம்பெனி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம செலக்ட் பண்றது. டு சூஸ் அ பர்டிகுலர் கம்பெனி ஆஃப்டர் ஓப்பனிங் டேலி கிளிக் F1. ஓகேவா, நமக்கு அந்த டேலி நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணோம்னா நம்ம டேலி ஓப்பன் பண்ணா நமக்கு இந்த கேட்வே ஆஃப் டேலி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அதுல நமக்கு ரைட் சைட்ல நமக்கு அந்த ஷார்ட்கட் கீஸ் எல்லாம் தெரியும். அதுல நம்ம F1 நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு செலக்ட் கம்பெனி அப்படின்ற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த வெர்டிகுலர் பட்டன் நமக்கு ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா நீட்டா இருக்கும், வெர்டிகல் லைன்ல இருக்கும். அது Tally ERP9 display the select company screen with a list of company that are already created. So நமக்கு அந்த ஷார்ட்கட் கீ F1 செலக்ட் பண்ணதுமே நமக்கு எத்தனை டைப்ஸ் ஆஃப் கம்பெனி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோமோ அதெல்லாம் நமக்கு அதுல காட்டும். நம்ம அதுல நமக்கு என்ன தேவையான கம்பெனியோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கம்பெனி ஃபீச்சர்ஸ். ஸோ கம்பெனி கிரியேட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அதே வெர்டிக்கல் ரைட் சைட்ல அந்த வெர்டிக்கல் லைன் சைட்ல ஒரு பார் இருக்கும். அதுல நமக்கு F11 அப்படின்ற ஷார்ட்கட் கீ இருக்கும். ஸோ அதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு கம்பெனியோட ஃபீச்சர்ஸ் உள்ள போகும். அதுல போயிட்டு நம்ம என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ், நம்ம இன்வென்ட்ரி ஃபீச்சர்ஸ், அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம அதுல செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுல அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு பார்த்தோம்னா ஜென்ரல் அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ். நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் மட்டுமே நம்ம மெயின்டைன் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து என்னெல்லாம் இருக்குன்னா இன்டிகிரேட் அக்கௌண்ட் அண்ட் இன்வென்ட்ரி, நம்ம ஸ்டாக்கும் மெயின்டைன் பண்றது,
அண்ட் யூஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இல்ல இன்ஸ்டெட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இதுக்கு பதிலாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. அதர் அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் லைக் இன்வாய்சிங், பேங்கிங் ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு. நம்ம ப்ராக்டிஸ்க்காக மட்டும் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை மட்டுமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு எஸ் கொடுத்துட்டு மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் மந்த்லி அப்படின்ற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் டிஃபால்ட்டாவே இருந்தது நம்ம எஸ்ன்னு கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி பண்ணா நமக்கு எப்படி டிஸ்பிளே ஆகும்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் நமக்கு அக்கௌண்டிங் ஃபீச்சர். ஸோ இதுல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் மந்த்லி அதை நம்ம செலக்ட் பண்ண போறோம், எஸ்ன்னு கொடுக்க போறோம். ஸோ மற்றது எல்லாமே நமக்கு நோன்னு தான் இருக்கு. அது எது தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இங்க பார்த்தோம்னா எனேபிள் மல்டி கரன்சின்னு கொடுத்துருக்கோம், அதை மட்டும் எஸ் கொடுத்துருக்கோம். மற்றது எல்லாமே இங்க நோ தான் இருக்கு. இது செலக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன கொடுத்துக்கலாம், இங்க அக்செப்ட்ல எஸ்ன்னு கொடுத்துக்கணும். ஸோ இதுல நம்ம டாக்ஸும் சேர்த்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். நம்ம அக்கௌண்ட்ஸ்ல ஜிஎஸ்டி டாக்ஸோட சேர்த்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா இப்ப டாக்ஸ்லயே நிறைய டாக்ஸ் இருக்கு. ஜிஎஸ்டி, வேல்யூ ஆடட் டாக்ஸ், டாக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ், அதாவது வந்து ஜிஎஸ்டி, விஏடி, வேட், அப்புறம் வந்து டிடிஎஸ். ஸோ இந்த மாதிரி வந்து 3 இருக்கு. நம்மளுக்கு அது எது வேணுமோ நம்ம அதை செலக்ட் பண்ணி எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ப்ராக்டிஸ் பர்பஸ் அப்படின்றதால என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஃபால்ட் வேல்யூவா நம்ம நோன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கிரியேட்டிங் அக்கௌண்டிங் குரூப். ஸோ குரூப் எதுக்கு கிரியேட் பண்றது அப்படி பார்த்தோம்னா லெட்ஜர். ஸோ லெட்ஜர் நம்ம நார்மலா எப்படி போடுவோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு போடுவோம். அப்ப எவ்வளவுலாம் நம்ம பர்ச்சேஸ் பண்றோமோ ஸோ அது எல்லாமே நமக்கு அந்த அக்கௌண்ட்குள்ள வந்துடும். அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட், ஸோ என்ன பேங்க் டிரான்சாக்ஷன் பண்றோமோ அதெல்லாம் அந்த அக்கௌண்ட் உள்ள வந்துடும். அதே மாதிரி இந்த டேலியில பார்த்தோம்னா ஆல்ரெடி அவங்களே குரூப் வந்து டிஃபால்ட்டா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது என்னென்னலாம் குரூப் பார்த்தோம்னா இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ஃபுல்லாமே அவங்க ப்ரீ டிஃபைன்டு குரூப் தான். ஸோ இதுவே பார்த்தோம்னா பிரைமரி குரூப், சப் குரூப்னு சொல்லிட்டு 2 டைப்ஸா கேட்டகரைஸ் பண்றாங்க. இதுல பிரைமரி குரூப்லாம் என்ன பார்த்தோம்னா கேபிட்டல் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட், பிக்ஸ்டு அசெட், கரண்ட் அசெட், இது எல்லாமே நமக்கு பிரைமரி அக்கௌண்ட். சப் குரூப்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிசர்வ், சர்ப்ளஸ், சன்ரி கிரெடிட்டா, சன்ரி டெப்டா. ஸோ இந்த மாதிரி வரதெல்லாம் நமக்கு சப் குரூப் உள்ள வரும். ஸோ நம்ம ப்ரீ டிஃபைன்ட் குரூப்பை வந்து வியூ பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா என்ன பண்ணோம்னா கேட்வே ஆஃப் டேலி உள்ள போயிட்டு மாஸ்டர் அப்படின்ற ஐகான் உள்ள போயிட்டு அக்கௌண்டிங் இன்ஃபோ உள்ள போயிடணும். அக்கௌண்டிங் இன்ஃபார்ம் உள்ள போயிட்டா நமக்கு குரூப்னு காட்டும். அந்த குரூப் ஆப்ஷன்ல சிங்கிள் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்பிளே செலக்ட் டிஸ்பிளே எப்படி ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு அதில் ப்ரீ டிஃபைன் குரூப் என்னென்ன குரூப் இருக்கு அப்படின்றத இப்படிதான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இப்படி பார்த்துக்கலாம். இப்போ எனி அடிஷனல் குரூப் இஸ் ரிக்வயர்ட் இட் கேன் பி கிரியேட்டட் அஸ் ஃபாலோ. ஒருவேளை நம்ம அடிஷனலா நம்ம வேற ஏதாவது இதுல இல்லாத தனியா நம்ம ஏதாச்சும் குரூப் கிரியேட் பண்ண போறோம் நமக்கு தேவை அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி உள்ள மறுபடியும் மாஸ்டர்ஸ், இது உள்ள அக்கௌண்டிங் இன்ஃபோ, அப்புறம் குரூப், அடுத்து சிங்கிள் குரூப், இதுக்குள்ள போயிட்டு நம்ம கிரியேட்ன்ற ஆப்ஷன் உள்ள போயிட்டு நம்ம ஓனாவே குரூப் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து லெட்ஜர். ஸோ இதுலயும் நமக்கு ப்ரீ டிஃபைன்டா லெட்ஜர் இருக்கு. என்னென்ன அக்கௌண்ட் லெட்ஜர் இருக்கு, லெட்ஜர் அக்கௌண்ட் பார்த்தோம்னா கேஷும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டும் ப்ரீ டிஃபைன்டா ஆல்ரெடி டிஃபால்ட்டா இருக்கு. இதை தவிர்த்து நம்ம கிரியேட் பண்ணிக்க போறோம், நமக்கு அடிஷனலா தேவைப்படுதுன்னா கேட்வே ஆஃப் டேலி, மாஸ்டர், அப்புறம் அக்கௌண்டிங் இன்ஃபோ, லெட்ஜர் உள்ள போயிட்டு சிங்கிள் லெட்ஜர் அப்படின்னு கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா டேலியில வந்து லெட்ஜர் கிரியேட் பண்ணும்போது அது வந்து என்ன நேம், என்ன குரூப்புக்கு அண்டர்ல அந்த லெட்ஜர் வருது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கேட்கும். அதெல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு தான் நம்ம இது பண்ண போறோம். ஸோ இது நமக்கு எக்ஸாம்பிளுக்காக இவங்க காட்டுறதா என்ன பண்ணாங்க, எல்லாத்துலயும் வந்து டிஃபால்ட் வேல்யூல விட்டுட்டு எஸ் அப்படின்ற ஆப்ஷனை அக்செப்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த பிக்சர். இங்க பாத்தீங்கன்னா லெட்ஜர் கிரியேஷன் இருக்கு இல்லையா, இதுல நமக்கு நேம் காட்டும், எந்த குரூப்புக்கு அண்டர்ல இருக்கும் அப்படின்ற ஆப்ஷன் எல்லாமே அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட். நம்ம லெட்ஜர் என்ன லெட்ஜர் கிரியேட் பண்றோமோ அது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு அண்டர்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இங்க நமக்கு இன்ஃபர்மேஷன், அடிஷனல் இன்ஃபர்மேஷன். ஸோ அதே மாதிரி இதுல நம்ம கிரியேட் பண்ண குரூப்பா இருந்தாலும் சரி, லெட்ஜரா இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், வேற ஏதாச்சும் இல்ல ஆல்டர் பண்ணிக்கலாம், இல்ல டெலீட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம கிரியேட் பண்ணது மட்டும்தான். அவங்க ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, டிஃபால்ட்டா அதுல இருக்கிற குரூப்பும் சரி, டிஃபால்ட்டா இருக்கிற லெட்ஜர் என்ன இருக்குன்னா கேஷ் அக்கௌண்ட் இருக்கு, அப்புறம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து டெலீட்டோ எதுவுமே பண்ண முடியாது. நம்ம அடிஷனலா கிரியேட் பண்ணிக்கிறத மட்டும் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்றதுன்னா கேட்வே ஆஃப் டேலி உள்ள போயிட்டு மாஸ்டர்ஸ், அப்புறம் அக்கௌண்டிங் இன்ஃபோ, லெட்ஜர், அதுல சிங்கிள் லெட்ஜர் உள்ள போயிட்டு ஆல்டர் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் த லெட்ஜர் டு பி டெலீட்டட். ஸோ இல்லைன்னா நம்ம ஷார்ட்கட் கீ Alt D கொடுத்து நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம எதை டெலீட் பண்ண போறோமோ அந்த லெட்ஜரை நம்ம செலக்ட் பண்ணிட்டு Alt+D கொடுத்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா எஸ்ன்னு கொடுத்தா அது நமக்கு டெலீட் ஆயிடும். இல்லை ஆல்டர் பண்ண போறதா இருந்தாலும் அது உள்ள நம்ம நேமை எடிட் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வரைக்கும் நம்ம குரூப் பார்த்தோம், லெட்ஜர் பார்த்தோம். அடுத்து பார்க்க போகிறது வவுச்சர். Voucher is a document which contain details of transaction. ஸோ என்ன டிரான்சாக்ஷன் நம்ம பண்ணியிருக்கோமோ அதோட டீடைல்ஸ் எல்லாம் கண்டெயின் பண்ணிருக்கிறது தான் வவுச்சர்னு சொல்லுவோம். வவுச்சரும் அதே மாதிரி எப்படின்னா அந்த வவுச்சரை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்னா அந்த வவுச்சர் வச்சு எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், என்ன குவான்டிட்டி, என்ன ரேட்டுன்னு என்டர் பண்ணிப்போம். அதே மாதிரி இதுல நம்ம டேடியில பார்த்தோம்னா ப்ரீ டிஃபைன்டு வவுச்சர் கொஞ்சம் இருக்கு. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிசிப்ட் வவுச்சர், பேமெண்ட் வவுச்சர், கான்ட்ரா வவுச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல நம்ம அடிஷ்னலாவே நம்ம வவுச்சர் வந்து கிரியேட் பண்ணிக்க போறோம் அப்படின்னா கேட்வே ஆஃப் டாலி, மாஸ்டர்ஸ் அக்கௌண்டிங் இன்ஃபோ, வவுச்சர் டைப் சொல்ல போனா நமக்கு அது டிஸ்பிளே ஆகும். As per the requirement of users, additional voucher type can be created. So நம்ம அடிஷனலாவும் கிரியேட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. ஸோ மேஜரா நம்ம யூஸ் பண்ற வவுச்சர் என்னன்னு பார்த்தோம்னா ரிசிப்ட், பேமெண்ட், கான்ட்ரா, பர்ச்சேஸ், சேல்ஸ், அடுத்து வந்து ஜேர்னல். ரிசிப்ட் வவுச்சர்னா என்னன்னு பார்க்கலாம். All transaction related to receipt either in cash or through bank or recorded using receipt voucher. நம்மளுக்கு வந்து இப்ப ரிசிப்ட் வருது, கேஷ் நமக்கு உள்ள வருது அப்படின்னும் போது நமக்கு அது கேஷா வருது இல்ல பேங்க்ல வந்தாலும் சரி, அது வந்து நம்ம எதுல என்டர் பண்ணுவோம்னா ரிசிப்ட் வவுச்சர்ல தான் என்டர் பண்ண போறோம். In this voucher, cash or bank account is debited and other ledger is credited. ஸோ நார்மலா நீங்க கொஞ்சம் யோசிங்க, நமக்கு பிசினஸ் உள்ள கேஷ் வருதுன்னா அது வந்து நமக்கு ரிசிப்ட் உள்ள வருது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், கேஷை டெபிட் பண்ணுவோம். ஸோ ராம் கிட்ட இருந்து வருதுன்னா ராம கிரெடிட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரிதான் சொல்லியிருக்காங்க நமக்கு. அப்ப நம்ம உள்ள வரும்போது என்ன பண்ணோம்னா நம்ம கேஷையோ பேங்கையோ டெபிட் பண்ணோம். கேஷா வருதோ நம்ம நார்மலா ஜேர்னல் எப்படி போடுவோம் அதே தான், ஜேர்னலை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப நம்ம ரிசிப்டா கேஷ் வரும்போது அதை நம்ம டெபிட் பண்ணோம், அடுத்த அதர் அக்கௌண்ட்டை வந்து நம்ம கிரெடிட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை நம்ம ரிசிப்ட் எப்படி ரெக்கார்ட் பண்ண போறோம்னா கேட்வே ஆஃப் டாலி உள்ள போய் டிரான்சாக்ஷன் உள்ள போயிட்டு அக்கௌண்டிங் வவுச்சர் சொல்லிட்டு ரிசிப்ட் F6 தான் ரிசிப்ட். ஸோ அதை டைப் பண்ணா அதை கிளிக் பண்ணா நமக்கு அந்த ரிசிப்ட் வவுச்சர் நமக்கு வந்துடும். அது வந்து நமக்கு என்ட்ரி போட்ட மாதிரி. அடுத்து பேமெண்ட் அதே மாதிரி தான். ஸோ நம்ம இப்போ பேமெண்ட் பண்றோம். நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பேமெண்ட் பண்ணிருக்கோம், ராம் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பேமெண்ட் பண்ணிருக்கோம். அப்ப ராம் அக்கௌண்ட் டெப்டாஸ் டு கேஷ் அக்கௌண்ட். நம்ம கேஷா பண்றோமோ பேங்கா பண்றோமோ அப்ப கேஷையும் பேங்கையும் நம்ம என்ன பண்ணுவோம், கிரெடிட் பண்ணுவோம், ராம் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம். அப்ப நம்ம இது வந்து பேமெண்ட் நம்ம பேமெண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா. ஸோ கேஷ் வெளியில போனதால இது நமக்கு பேமெண்ட் வவுச்சர் உள்ள போடணும். ஸோ இதுவும் அதே மாதிரிதான், வவுச்சர் வரைக்கும் போயிட்டு ரிசிப்டுக்கு பதிலாக நம்ம பேமெண்ட் அதாவது F5ன்னு கொடுக்கும். அடுத்து கான்ட்ரா வவுச்சர் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. கான்ட்ரா என்ட்ரினா 11th என்ன, அதாவது கேஷ் டு பேங்க், பேங்க் டு கேஷ். பேங்க்ல இருந்து கேஷ் வித்ட்ரா பண்ணாவோ இல்ல பேங்க் கேஷ் எடுத்துட்டு போய் நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணாலும் அதை நம்ம கான்ட்ரா வவுச்சர் சொல்லுவோம். அதாவது பேங்க் டெபிட் சைட்லயோ இல்ல கிரெடிட் சைட்லயோ இல்ல கேஷ் டெபிட் சைட்லயோ நமக்கு வந்துச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி வந்திருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா கான்ட்ரா வவுச்சர் உள்ள போயிட்டு தான் நம்ம அந்த என்ட்ரியை நம்ம போட போறோம். அது எப்படி போடணும்னா கேட்வே ஆஃப் டாலி, டிரான்சாக்ஷன், அக்கௌண்டிங் வவுச்சர், அதுக்குள்ள போயிட்டு கான்ட்ரா அதாவது F4 செலக்ட் பண்ணிடணும். அடுத்து பர்ச்சேஸ் வவுச்சர். ஸோ பர்ச்சேஸ் வவுச்சர்னா என்னது நமக்கு நார்மலாவே தெரியும். நம்ம கேஷுக்கு பர்ச்சேஸ் பண்றோமோ இல்ல கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்றோமோ எதுக்கு வேணாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனா கூட்ஸை தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். அப்ப கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது பர்ச்சேஸை டெபிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதை எதுல என்டர் பண்ணுவோம், நம்ம பர்ச்சேஸ் வவுச்சர் உள்ள தான் என்ட்ரி பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஷார்ட்கட் வந்து F9. அடுத்து சேல்ஸ். நம்ம அதே மாதிரி கூட்ஸை கேஷுக்கோ கிரெடிட்க்கோ நம்ம சேல் பண்ணும்போது நம்ம சேல்ஸ் வவுச்சர் உள்ள என்ட்ரி பண்ணுவோம். ஸோ இதுல நம்ம பார்த்தோம்னா நம்ம பர்ச்சேஸ் பண்றது, சேல்ஸ் பண்றது, கேஷ் நமக்கு ரிசிப்டா உள்ள வர்றது, கேஷ் நம்ம பேமெண்ட் பண்றது, அடுத்து கான்ட்ரா என்ட்ரி. இதெல்லாமே தவிர்த்து ஜேர்னல் வவுச்சர் ஆர் யூஸ்டு ஃபார் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன் இன்வால்விங் அதர் தென் கேஷ், பேங்க், பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ். ஸோ இதெல்லாமே தவிர்த்து மித்தது எல்லாமே நம்ம என்ட்ரி பண்றதா ஜேர்னல் வவுச்சர். ஸோ மித்தது அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸாம்பிளுக்கு டிப்ரிசியேஷன். ஓகேவா, டிப்ரிசியேஷன் பர்ச்சேஸும் கிடையாது, சேல்ஸும் கிடையாது, பேமெண்ட்டும் கிடையாது, ரிசிப்டும் கிடையாது. ஸோ இந்த டிப்ரிசியேஷன். அடுத்து வந்து ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாமே நம்ம என்ட்ரி பண்றதா ஜேர்னல் வவுச்சர். இது மற்ற எந்த வவுச்சருக்குள்ளேயும் சேராதது. அதோட ஷார்ட்கட் கீ வந்து F7. To record transaction using voucher, accounting voucher creation has to be used. Accounting voucher creation contain name and number of voucher, date of voucher, particulars, debit and credit and narration. ஸோ நம்ம டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணோம். அதாவது ஒரு ஜேர்னல் நம்ம எப்படி நோட்ல போடுறோமோ அந்த மாதிரி நம்ம டேலியில போடணும் அப்படின்னா இந்த வவுச்சரை யூஸ் பண்ணி தான் நம்ம போடுவோம்.
ஸோ அந்த டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட் ரிசிப்டா இல்ல பேமெண்டான்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அதை ஐடென்டிஃபை பண்ணி அப்ப அது எந்த வவுச்சருக்குள்ள வரும் அப்படின்றத நம்ம யோசிச்சுக்கணும். யோசிச்சுட்டு அதை அந்த வவுச்சரை செலக்ட் பண்ணி அது உள்ள போடணும். அது போடும்போது நம்ம எப்படி ஜேர்னல்ல நேம் டேட் எல்லாம் எழுதுறோமோ அதே மாதிரி வந்து அதுல நேம் கேட்கும், நம்பர் ஆஃப் த வவுச்சர் கேட்கும், அடுத்து வந்து டேட் ஆஃப் த வவுச்சர் கேட்கும், அடுத்து வந்து பர்டிகுலர்ஸ் சரியா, அடுத்து டெபிட் அண்ட் கிரெடிட் எல்லாம், அதாவது அமௌண்ட் டெபிட் எவ்வளோ கிரெடிட் எவ்வளோன்ற அமௌண்ட் கேட்கும், அதே மாதிரி நரேஷனும் கேட்கும். ஸோ அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் இதில் சம்ஸ் பார்க்கலாம்.